வெல்கம் பேக். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்னட் ஃபேமிலி வீடியோ இந்த வாரம் நம்ம பார்க்காத காரணத்தினால் வந்து ஏதோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணுறதுக்கு மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ்லேருந்து நீங்கள் பார்த்திராத சுவாரஸ்யமான செம்பவங்கள், சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது போங்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 20 minutes வீடியோ. 2 மெக்னட் ஃபேமிலி பார்க்கறதுக்கு சமம். 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பசங்க கடைக்கு 6th anniversary போட பக்காவா ரெடி பண்ணும்போது அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆபீஸ்க்குள்ள வந்த இவர் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு கண்ணாடியில மோதிட்டார் போல. கரெக்டா பேனர் மேல விழுந்து பேனர் விஜய் அவர்கள் இப்ப எலெக்ஷன்ல இருந்து சிஎம் ஆனதுக்கு காரணமே இந்த சம்பவம் தான் சொல்றாங்க. 2019 எலெக்ஷன்ல விஜய் தன்னோட பூத்துல ஓட்டு போடும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்த பெரியவர் இவரை தாண்டி வந்து அவருக்கு கை கொடுத்துட்டு போறாரு. இதுல என்னன்னா, இவர் தான் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியாது. நான் கூட விஜய்க்கு தான் கை கொடுக்க இதனாலதான் விஜயமானாரா. தளபதி ரியாக்ஷனை பாத்தீங்களா? இங்கதான் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. அப்படியே 2026ல அதே தாத்தாவா இல்ல இந்த மார்ஷல் ஆர்ட் சண்டைய நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்கு இவர் ரிங்குக்குள்ள ஆர்வமா என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அது பிளேயர் உள்ள வந்தா கதவை மூடுங்கயா, வந்த வேகத்துல ரிவர்ஸ்ல போயிட்டு வந்தாரு. ஐயோ, என்ட்ரியில அவருக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு மாசு கிரியேட் பண்ணா கத்திக்கிட்டே போய் விழுந்துட்டாரு. ஐயா, சுத்தி முத்தி பார்க்கணும்டா, எது திறந்துருக்கா, கால்வா கல்வா திறந்துருக்கான்னு. என்ட்ரி ஒரு செகண்ட்ல எக்ஸிட்டா மாறிடுச்சு. திருப்பி ஏத்தி விடுறாங்க. அதான் எங்கேயும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்கிறது. கூகுள்ல போய் ZRR ட்வைஸ்னு டைப் பண்ணுங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டைப் பண்ணது என்ன ஆச்சுங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் மாவை சும்மா ஸ்டைலா வீசினாப்புல. ஆனா எண்ட்ல ஆனா நம்மள முறைப்பாரு பாரு. மலையில போயிட்டு இருந்த இந்த கார் திடீர்னு இப்படி குதிக்குது. என்ன இந்த குதி குதிக்குது? டி உள்ள என்னடா பண்றீங்க? ஒரு பார்லர்ல இது கண்டிப்பா மிஸ்டேக் தான். கண்டிப்பா மிஸ்டேக் தான். இல்ல, இது கண்டிப்பா மிஸ்டேக். ஏன் சொல்லுங்க. ஒரு வாட்டி அந்த பாடி ஸ்க்ரப் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு பழத்தோட ஃப்ளேவர்ல வரும். மேங்கோ, கிரேப்ஸு, ஆப்பிள், கிவின்னு வரும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மேங்கோ, கிரேப்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கினேன். வாங்கிட்டு பாத்ரூமில் அந்த மேங்கோ இதை வைக்கிறேன். கக்கசுக்கு குளிக்க போயிட்டு வந்து மிஸ்டி சொல்லுது, ஐயோ ஐயோ என்னடி என்ன ஸ்மெல்லு, குளிக்கவே மனசு வரல, அப்படியே எடுத்து திங்கணும் போல இருக்குது, தின்னு செத்து தொலையாதடி, அது கெமிக்கல் அப்படின்னு அதை காப்பாற்றி வச்சிருக்கேன் நான். அப்படிப்பட்ட ஆளு மிஸ்டி. பாத்தீங்களா, மிஸ்டி சொல்லுது அவங்க மேல தப்பு இல்லைங்க, இது ஐஸ்கிரீம் மாதிரில கொடுக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஃபேஸ் கிரீம் ஐஸ்கிரீம் நினைச்சிருச்சு போல. கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது இந்த அரிசியை தூக்கி போடுற சம்பிரதாயம் நடக்கும். அப்படி இந்த கல்யாண பொண்ணு அந்த சம்பிரதாயத்தை செய்யும் போது ரெடியா இருக்காங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்ட அரிசி நேரா அந்த லேடியோட வாய்க்குள்ளே விழுந்துடுச்சு.
ஓ இதுதான் வாய்க்கரிசியா? சாப்பாடை டெலிவரி பண்றதுக்காக பேக் ஓபன் பண்ணி வச்சுட்டு வீட்டு பெல் அடிச்சிருந்தாரு. ஆனா பேக்ல இருந்த சாப்பாடு கீழே விழுந்துடுச்சு. அப்பன்னு பார்த்து அங்க வந்த நாய், என்னது சாப்பாடா? அடடா, தெரு தெருவா இதுக்குத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அலைக்க தூக்கிட்டு ஓடிடுவான். A few moments later. இவர் சாப்பாடை டெலிவரி பண்ண தேடி இருக்காரு. அங்க சாப்பாடு இல்ல. அந்த சிக்கன் பிரியாணி நாய்க்கு தான் கொடுத்து வச்சிருந்துருக்கு போங்க. இந்த வசனத்தை தான் நான் இப்ப நினைச்சேன். பசியில இருக்கிற நாய்க்கு அந்த நாய் இந்த ஏரியா ரெஸ்டாரண்ட் எங்கேயோ இருக்கு. ஆனா அந்த நாய் தலையில என்ன எழுதி இருக்கு தெரியுமா? அந்த ரெஸ்டாரண்ட்ல அதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிற பிரியாணி உனக்கு இத்தனை மணிக்கு உன் காலடிக்கு வரும். எப்படி சார் என்கிட்ட காசும் இல்லை, நான் அங்க போகவும் மாட்டேன். அது வரும், உன் தலையில எழுதி இருக்கா, எப்படியாவது வரும் பாரு. ஐயோ அது டைமிங்ல நடந்துச்சுன்னா அது பாருங்க, அது நம்ம ஒண்ணும் பண்ண நாய் மாதிரி நம்ம சும்மா இருந்தா போதும் போல இருக்கு. அது நடக்கணும்னா நடக்குது. நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஜிம்ல இந்த லேடிய இவர் ட்ரெயின் பண்ணும்போது ட்ரெயினர் தூக்கி போட்ட பால் டைமிங் எந்திரிச்சு புடிமா சாம்பார் ஆப் எனக்கு மேட்சிங்கா சட்டைக்கு பேண்ட், சாரிக்கு பிளவுஸ்னு போட்டு பார்த்திருப்போம். ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு மேட்சிங்க பார்த்ததே இல்லைங்க. என்னங்கடா இது, பைக்குக்கு மேட்சிங்கா பேண்ட், ஹெல்மெட் எல்லாம். இதெல்லாம் நாய் பார்த்தா சும்மா விடாது. I am waiting. ஒரு நகைக்கடையோட சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ஒரு கையில போன் பேசிட்டு இருந்த இவர் இன்னொரு கையால தண்ணி குடிக்க ட்ரை பண்ணும்போது தண்ணிய காதுக்குள்ள ஊத்திக்கிட்டான். டிப்ரெஷன். கோல் கீப்பர் பாலை இப்படி கிக் பண்ணுவாப்ல. அப்படி இந்த பையன் கோல் கீப்பரா பாலை கிக் பண்ணும்போது Sí señores, va Modric, va, habilita a Vinicius, va Vinicius, vino para vencer. என்னடா அச்சச்சோ. Vinicius, va Vinicius, vino para vencer. திடீர்னு நான் பார்த்த ஒரு வீடியோ தான் இது. சட்டை முறைப்படி 28 இந்திய வைத்தியமுக்காக என்ன என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. உண்மையாக நம்பிக்கையும் தச்சுரையும் கொண்டே போய் ஒரு பேஸ்பால் மேட்ச் அப்போ இவர் திடீர்னு எழுந்து ஆஹா ப்ரொப்போஸா? அச்சுச்சோ, அந்த பொண்ணு அப்படிதாங்க நினைச்சிருக்கு. April Fool. கம்பெனி கடைக்கெல்லாம் பேரோட ஒரு லோகோ ரெடி பண்ணுவாங்கல்ல, அப்படி இந்த கடையோட பேரு இறைவி பசும்பால் நிலையம். ஆனா லோகோ எதுக்கு அந்த போட்டு என்னடா லோகோ வச்சிருக்க? நம்ம கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? இவருக்கும் கடைக்கு என்னடா சம்பந்தம்? அடப்பாவீங்களா, கிரிக்கெட்ட தெருவுல, கிரவுண்ட்ல, ஏன் தண்ணியில கூட விளையாண்டு பார்த்திருப்போம். ஆனா இங்க கிரிக்கெட் மேட்ச இங்க விளையாடுறாங்கன்னு பாருங்க. கப்பலுக்குள்ளயா? இது ஏதோ கப்பல் மாதிரி தெரியுதே. ஷிப்பு தான். மாதிரிலாம் இல்ல, கப்பலே தான். எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாரு. ஆத்தி, இதுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்க கிரிக்கெட் ஆர்வத்துக்கு ஒரு அளவில்லாம போச்சுடா. சில லிஃப்ட்ல ஒரு பக்கம் என்ட்ரி இருக்கும், இன்னொரு பக்கம் எக்ஸிட் இருக்கும். அப்படி ஒரு லிஃப்ட்ல ஏறின இவர் மலேசியாவுக்கு வந்த புதுசுல தான் இவருக்கும் அது நடந்திருக்கு. நாங்கள் ரெகுலராக போகிற மாலில் அதுதான் டிசைனு. இவருன்னு சொல்கிறேன், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான். ஊர்ல எல்லாம் எப்படி லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி இப்படி அமுக்குனா அது இப்படி மூடும், திறக்கும், நம்ம போவோம். மூடியாச்சு, 5வது மாடிக்கு போகணும்னு போட்டாச்சு. அந்த நம்பர் ஒன்றா லைட் எரியுது, 1 2 3 4 5. 5ல் பார்க்குறோம், டிங் பிளிங், கதவு அப்படியே இருக்கு.
ஒரு சைடு மறுபடியும் பிளிங் பிளிங் அப்படின்ட்டு கீழே இறங்குது. லிஃப்ட்டில் ஏதோ கோளாறு மிஸ்டேக். லிஃப்ட்டு நான் கொஞ்சம் அந்த சஃபகேட் ஆகணும்னு பயம். ஐயோ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா இரு பார்ப்போம்னு பார்த்தா மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் திறக்குது. என்னடா அது, முடியாச்சு. திருப்பி எல்லோரும் ஏறிட்டு ஒரு ஃப்ளோர் அமுக்குறாங்க. நம்மளும் போய் 5 அமுக்கிட்டோம். ஒரு மாடியாக போகுது. எல்லாரும் இறங்குறாங்க. இப்போ நாம் போகணும். நம்ம மறுபடியும் தனியாக ஆகிட்டோம். எல்லோரும் இறங்கிட்டாங்க. 4வது மாடியில் இறங்கிட்டாங்க. மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிளிங் பிளிங். என்னடா இது, அப்புறம் ஒன்றும் வரல. பிளிங் பிளிங் மூடியாச்சு. திருப்பி கிரவுண்டுக்கு போகுது. ஐயோ இது என்னது அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஏறி எங்களுக்கு முன்னாடியே ஒரு தாத்தா வந்து 5th ஃப்ளோரை அமுக்கிட்டாரு. அப்போ நான் சொல்கிறேன் இதான் கடைசி, தாத்தாவோட போவோம். கதவு அப்பையும் கதவு தோக்கலாட்டி வந்து இறங்கி செக்யூரிட்டிகிட்ட சொல்லிவிட்டு நம்ம படியேறி போவோம். சரி, எங்களுக்கு பின்னாடி தாத்தா வந்து பின்னாடி போய் நிற்கிறாரு. அப்போ நாங்கள் நிற்கிறோம். சரி, 5வது மாடிக்கு போகுது. பிளிங் பிளிங். தாத்தாவை காணோம். என்ன தாத்தா, எங்க தாத்தாவை காணோம்னு திரும்பி பார்த்தா பின்னாடி கதவு திறக்குது. அட நன்னாரி, இதுக்கு 2 வாசல் இருக்கா? சொல்லவே இல்லையே சார். லிஃப்ட்டுக்கு 2 வாசல் வச்ச லிஃப்ட்டை நாங்கள் அன்னைக்கு தான் முதல் தரம் பார்த்தோம். செகண்ட் ஃப்ளோர் வந்தோம், கதவு திறக்கலையேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி சேம் திங். கொஞ்சம் திரும்பி பாருயா. பயந்துட்டாரு. நேரத்துல நம்ம எல்லாருமே டோலை கிராஸ் பண்ணிருப்போம். இதாங்க ஹைலைட். இந்த லாரி காசு கட்டி டோலை கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த கார்காரன் சேர்ந்து போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. லாரியை நிப்பாட்டிட்டாங்க. அப்படி எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சான். மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா முன்னாடி போன லாரி நிறுத்தி கபுக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஐயோ, நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். மோட்டு போட்டுல இந்த டீ கடைக்கார வர்றத பாத்திருப்பீங்க. ஆமா, அதே மாதிரி ஒருத்தர் நிஜத்துல இருக்காருங்க. அதே மாதிரி இவரோட இந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் எழுந்து வெளியே போன கொஞ்ச நேரத்துல பேலன்ஸ் இல்லாம டேபிள் கவுந்துடுச்சு. அப்படியே இருக்குன்னா தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டுக்குள்ள நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். 5 செகண்ட் முன்னாடி இங்க நின்ன பைக் திருட்டு போயிடுச்சுங்க. அது எப்படி நடந்தது நீங்களே பாருங்க. பைக் லாரியோட ஹூக்ல மாட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு தலைவன் மேல பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு உருண்டையெல்லாமாடா கிஃப்டா கொடுப்பீங்க? எது கொடுத்தாலும் வாங்கிக்கணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தலைவன் இறங்கி பேட் பிடிக்கிற ஸ்டைல்லே தெரியுது. அடுத்த பால் 6 தான். அவர் பேட்டை கொத்துன கொத்துல எதுவும் 360 ட்ரை பண்றாரோ. அந்த பக்கம் போன அவுட் ஆகலாம், ஆனா கூட விளையாடுற பேட்ஸ்மேனே சிரிக்கிற மாதிரி அவுட் ஆக கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடி ட்ரூப்ஸோட பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். செலிபிரிட்டிஸ்க்கு ஃபேன்ஸ் அன்பை காட்ட இப்படி போர்ட்ரேட்ஸை வரைஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இந்த ஆக்ட்ரஸ் ஒரு ஃபேன் வரைஞ்ச போர்ட்ரேட்டை ஆசாசையா வாங்கி பார்க்கும்போது டேய்
அதுல யாரடா வரைஞ்சு வச்சிருக்க நீயே? அவர் பெருமை வேற அவருக்கு. அந்த பையனோட கான்ஃபிடன்ஸை பாராட்டுறதா இல்லை இவங்களோட பெருந்தன்மையை பாராட்டுறதான்னு தெரியல. ஐயோ ஐயோ. கண்டிப்பா அந்த ஆக்ட்ரஸ பாராட்டியே ஆகணுங்க. சிரிச்ச முகத்தோட அதை வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஒரு குணத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு லைக் கொடுப்போம். சென்னை டீமுக்கு எதிரான நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் ஃபேன் ஒருத்தர் எலுமிச்சை பழத்தை வச்சு ஜண்டா மந்திரம் போட்ட அடுத்த பால் என்ன விக்கெட் விழுந்துடுச்சு. அப்ப அடுத்த மேட்சுக்கு புறா பைபலிகளும் எலுமிச்சை பழத்தோட அந்த கசப்படகான என்ன அவரும் பிசுங்கறாரு நீங்களும் பிசுங்கறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இந்த சிக்னல்ல என்ன நடந்ததுன்னு மட்டும் பாருங்க. எங்க போறாரு? ரெண்டு காருமே ஜஸ்ட்ல தப்பிச்சிடுச்சு. இவன் இப்படி போக வேண்டியவன், அவன் அப்படி போக வேண்டியவன். இவன் இப்ப இப்படி போறான், இவன் அப்படி போறான். ஒரு ஜிம்மோட சிசிடிவி பதிவான தரமான சம்பவம் தான் இது. ஜிம்ல இவர் அந்த பொண்ணை பார்த்தபடியே தண்ணி குடிச்சிட்டே வரும்போது உடனே மேட்ச் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு பார்க்கும் கண்ணாடியில ஏதோ கோளாறு போடுது, கண்ணாடியில விழுந்த மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தா ஒண்ணும் ஆகலையே. பைக்ல திருட வந்து வீங்க பண்ண சம்பவம் இருக்கே. இவர் பேக நோட்டமிட்டு வந்த இந்த ரெண்டு பேர் அவரை மறிச்சு பைக்கை நிறுத்தும் போது பசங்க வேலைக்கு புதுசு போல முதல் சம்பவமே தோல்வியில முடிஞ்சிடுச்சு. அவர் வீட்டு வழியை விட்டுட்டு எதிர் வழி ஓடிட்டு இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு திருட வந்திருக்க பாத்தியா? முதல்ல போய் பைக் ஓட்டி கத்துட்டு வாங்கடா, போங்கடா போங்கடா. கோல்ஃப் பிராக்டிஸ் பண்ற இடத்துல இந்த பொண்ணு சும்மா பால பறக்க விட போகுதுன்னு பார்த்தா பெருமை வராது. என்ன குப்பை தொட்டி பறக்குது. பொதுவா சாமிய பல்லாக்குல தூக்கிட்டு வருவாங்க. ஆனா பாண்டிச்சேரியோட ஒரு கோயில்ல சாமிய R15 பைக்ல வந்திருக்கு. R15 பைக்கு டியூக் பைக்குன்னு வச்சு தூக்கிட்டு வராங்க. ஒரு அளவில் முருகன் பைக்ல போயிட்டு இருக்காரு. என்னடி இது? மழை நின்னதும் வெளியே போலான்னு கிளம்புன இவருக்கு முதல் முறை வலிக்கு தப்பிச்சிட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட் ஒருத்தர் சாப்பிடறத பார்த்தா சிரிப்பு வருமா? வருதே, இங்க பாருங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இருந்த மாதிரி தெரியலங்க. அங்கிருந்து வந்த இந்த கருப்பு சட்டை கார்ல சாஞ்சு நிக்கலான்னு வெளியே கிளம்புறதுக்காக மனுஷன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாப்புல. ஆனா போனது பைக் மட்டும் போகுது, நீ போகலையா? அவர் இல்ல, பைக் மட்டும்தான். எங்கேயாவது போய் முட்டி நிச்சு. ஆனா குறுக்க போனவரு ஜஸ்ட் மிஸ். யோ போய் பைக்க புடியா, இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இந்த பொண்ணு பண்ண சம்பவம் இருக்கே, நீங்களே பாருங்க. தென்னைமரம் நெட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வளர்ந்து பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி. ஆனா அங்கே இன்னொரு மரம் என்ன நடுவுல மட்டும் மலைப்பாதை மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வளர்ந்துருக்கு. டெட்ரா பாக்கெட்ல வாங்குற பாலை இப்படி ஊத்தி பார்த்திருக்கேன். ஆனா இங்க ஒருத்தன் ஊத்தி இருக்கான் பாருங்க. கண்ட
காட்சி உண்மைதானா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். டேய் எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஓவர் கோட் போட்டு இவர் பைக் ஓட்டும் போது கரெக்டா சிங்க் ஆயிருக்கே. இது முட்டாளா? இப்ப பாரியா? சில பொது இடங்கள்ல நம்மள செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இது இந்தியன் டு கமல் தாத்தா இல்ல அந்த படத்துல வர கெட்டப், அதுவும் ஏர்போர்ட்ல இந்த கெட்டப்ல தான் வருவாரு. நானும் வேற யாரும் நினைச்சேன். இதை பார்த்து தான் சங்கர் சார் சுட்டிருக்காரா இல்ல சங்கர் சாரை பார்த்து இவங்க சுட்டிருக்காங்க? அப்படி இவர் செக்கிங் இருக்கே. ஒருத்தர் ஒரு கண்பார்வையில தப்ப முடியாது, தப்பிக்க முடியாது என்கிட்ட. அடே இதான் உங்க செக்கிங்கா? நாளைக்கு ரிட்டையர் ஆக போறேன், வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அத நான் தூக்கி தாண்டா போடுவேன்னு போடும்போது ஒரு ஃபங்க்ஷனோட சமையலுக்கு பொருளை எடுத்துட்டு போகும்போதே இவர் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்! போற வழியில எதுக்கு சும்மா இருக்கணும்னு வெட்ட ஆரம்பிச்சாரு. அவர் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ற ஸ்டைல பாருங்க. இங்க பாருங்க அதிசயத்தை. அந்த பக்கம் மலை அடிச்சு பெஞ்சிக்கிட்டு இருக்கே. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா இவர் இந்த பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. புருஷன் தோசையா கேட்டு டார்ச்சர் பண்றாருன்னு கடைசியா என்ன தோசை போட்டு கொடுத்தாங்கன்னா லேக் வியூல உட்காந்து இந்த பொண்ணுங்க சாப்பிடும் போது கீழே குனிஞ்சது குத்தமா என்ன தெரிகிறது? டேபிளோட கவுந்துடுச்சுங்க. இனி இப்படி அந்த டெஸ்க்கும் பெஞ்சும் ஒட்டி இருக்கிறத பார்த்தா நம்ம உட்காரவே கூடாது. வெயில் சும்மா சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தணிக்க இவர் ஐடியாவை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டவல்ல இந்த தண்ணி வருது. இங்க அப்ளை பண்ணிட்டாரு. அதோட 20 ரூபால வேலை முடிஞ்சதே. என்ன சட்டையும் மாடு ஒரே டிசைன்ல இருக்கு. அது ஓகே, பாதி மாட்டுக்கு வெள்ளையா இருக்கு, அங்க பிரிண்ட் இல்லையே, அதை எடுத்து இவர் ஒட்டின மாதிரி இருக்கு. சாப்ஸ்டிக்க வச்சு சாப்பிட தெரிஞ்சா சாப்பிடணும், இல்லனா சும்மா இருக்கிறதே மேல். நம்ம எல்லாரும் சார்ஜ் போற ஒயர் இந்த நீளத்துல இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் சார்ஜ் போட்டிருக்காரு பாருங்க. இல்ல இப்ப இவ்வளவு லென்த்ல எல்லாம் வருது. எம்பிட்டு நீளம். என் வழி தனி வழி. இந்த இடத்துல நிக்க வேண்டியதான். பெரிய பெரிய ஹோட்டல்ல நெய் தோசை ஆர்டர் பண்ணீங்கன்னா இவ்வளவு ஊத்துறாங்க, இவ்வளவு நெய்ய ஏதோ தண்ணி மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. கூடாது. உங்க கடையில சாப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். 6 தோசைக்கு இந்த பாக்கெட் முடிஞ்சு போச்சு. இந்த ஹோட்டல் உள்ள வந்த இவர் நம்ம ஃப்ரெண்டா இவன், எதுக்கும் நம்மளும் கட்டி பிடிப்போம். வாமுச்சா வாமுச்சா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு கையை நீட்டிட்டாரேங்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு தாம்பளத்தோட்டோட பொண்ணுங்க எல்லாம் பொண்ணுங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நீ எங்கயா போற? எதுக்குன்னு தெரியல, அதனால சொல்லவும் முடியல. இது நேத்தி கடை. எத்தனையோ ஃபிஷ் டேங்க பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் டேங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. பாத்தியா, டிவி எல்லாம் வச்சிருக்கு. ஃபிஷ் வீடு மாதிரியே செட் பண்ணி இருக்காரு. பக்கத்து விட்ட வாக்குறாரு. அங்க இருந்து நம்ம எல்லாம் குளங்கள்ல இப்படி எரிஞ்சு விளையாண்டு இருப்போம். ஆனா இவர மாதிரி எரிய முடியுமா உங்களால?
என்ன போய்கிட்டே இருக்கே. பிறந்த நாளுக்கு பொம்மை காரு சாக்லேட்னு கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒருத்தன் சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். அட எவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் கிஃப்ட் பண்ணிருக்கான் பாருங்களேன். டேய் டெலிவரிக்கே ஒரு செலவு வந்திருக்கும் போல. இந்த 2 பேரும் சின்ன பையன் பால புடுங்கி விளையாட போய் பாய் பாய் டாடா குட் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரேண்டம் வீடியோஸ் பார்க்குறதே ஒரு கிக்கு தான். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பைக்கில் திருட வந்தாங்களோ 2 பேர் வந்தது அந்த ஸ்கூட்டி, அதையே ஒத்த காலில் நிப்பாட்ட தெரியலை. இதில் நம்ம லேடிஸை நக்கல் பண்ண போயிடுறது. ரெண்டு சைடையும் காலை வச்சு தேய்ச்சி நிப்பாட்டுறாங்கன்னு. அவங்க 2 சைடு காலை வச்சு தேய்ச்சாலும் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. இது ஒரு தரமாக 2 தரம் விழுறாங்க. இதுக்குள்ளே திருட வந்துட்டாரு பெருசாக. ஆளை விடுங்க சார். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.